திருப்பூர் மாவட்டத்துக்குட்பட்ட அவிநாசி, தாராபுரம், உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட 8 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், வணக்கம். அமைச்சர் சாமிநாதன் போட்டியிடும் காங்கேயம் தொகுதி உட்பட 8 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கிற நிலையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்னவாக இருக்கின்றன? விவரங்களை பதிவு பண்ணலாம். திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, அவிநாசி, பல்லடம், காங்கேயம், தாராபுரம், உடுமலை, மடத்துக்குளம் ஆகிய 8 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 2822 வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவானது கடந்த 23ஆம் தேதி நடந்தது. வாக்குப்பதிவான எந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு தற்போது திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணும் மையமான திருப்பூர் பல்லடம் சாலை LRG அரசு மகளிர் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணும் மையத்தில் தாராபுரம், காங்கேயம் தொகுதிக்கான எந்திரங்கள் ஒரே கட்டிடத்திலும், பல்லடம், அவிநாசி தொகுதி ஒரே கட்டிடத்திலும், மடத்துக்குளம், உடுமலை தொகுதிகள் ஒரே கட்டிடத்திலும், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு தொகுதி தனித்தனி கட்டிடங்களும் என 5 கட்டிடங்களில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளுக்கு 4 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானதும் போடப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணும் மையத்தில் ஒரு தொகுதிக்கு 14 அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் தபால் வாக்குகள் எண்ணுவதற்கு என 33 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் வாக்கு எண்ணும் அறை மற்றும் மேஜைகளை கண்காணிக்க கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தொகுதி வாக்கு எண்ணும் அறைக்கு செல்ல தனித்தனி வழித்தடமானது அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு மேஜைக்கு ஒரு நுண்பார்வையாளர், மேற்பார்வையாளர், உதவியாளர், எந்திரத்தை எடுத்து வரும் உதவியாளர்கள் பணியாற்றியுள்ளனர். மொத்தம் வாக்கு எண்ணும் மையத்தில் 570 பேர் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வாக்காளர் எண்ணிக்கைப்படி சுற்று வாரியாக திருப்பூர் தெற்கு தொகுதி முடிவு முதலிலும், பல்லடம் தொகுதி முடிவு கடைசியிலும் தெரியவர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது திருப்பூர் வாக்கு எண்ணும் மையமான LRG அரசு மகளிர் கலைக்கல்லூரிக்கு வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் கட்சி முகவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். QR கோடுடன் கூடிய அடையாள அட்டைகளானது வழங்கப்பட்டு இந்த QR கோடு அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். செல்போன், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்டவைகள் உள்ளே எடுத்து செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு தொகுதிக்கும் வாக்கு முகவர்கள் செல்வதற்கு தனி வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு தீவிர சோதனைக்கு பின்னரே போலீசார் அவர்களை அனுமதித்து வருகின்றனர். மேலும் வாக்கு எண்ணும் மையத்திற்கு குறிப்பிட்டு அவையும் தீவிர சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இந்த வாக்கு எண்ணும் பணியானது தற்போது 8 மணி அளவில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலாவதாக தபால் வாக்குகள் எண்ணும் பணியானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் கட்சி முகவர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் திறக்கப்பட்டு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு வாக்கு எண்ணும் பணிகளானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்கப்பட உள்ளது. இந்த வாக்கு எண்ணும் பணி நடைபெற உள்ள திருப்பூர் பல்லடம் சாலை LRG அரசு கலைக்கல்லூரி 4 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணும் மையம் உள்ள திருப்பூர் பல்லடம் சாலையானது போக்குவரத்தும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.